ஹாய் ஆல், இன்னைக்கு 1 minute no cook ஈஸி கண்டன்ஸ் மில்க் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற எல்லா டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபீஸ்க்கும் நம்ம கண்டன்ஸ் மில்கை எதிர்பார்ப்போம் இல்லை. அந்த கண்டன்ஸ் மில்கை நம்ம வெளியே வாங்குறோன்னா ரொம்ப செலவு பண்ணி வாங்குறதா இருக்கும். பட் இந்த கண்டன்ஸ் மில்க் நம்ம வீட்டில் செய்யும் போது ரொம்பவே ஒரு சிம்பிளான 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு கடையில் கிடைக்கிற போல் ரொம்பவே டேஸ்டியான கண்டன்ஸ் மில்க் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ரொம்பவே குயிக்காக செய்யலாம். பாருங்கள், கடையில் கிடைக்கிற போலவே எவ்வளோ திக்காக க்ரீமியாக சில்கி டெக்ஸ்டர்லாம் இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கடையில் போய் கண்டன்ஸ் மில்க் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. வீட்லேயே செஞ்சு இது போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா 1 monthலேருந்து 3 weeks தாண்டியும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இந்த கண்டன்ஸ் மில்க். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 1 minute no cook ஈஸி கண்டன்ஸ் மில்க் ரெசிபி நம்ம செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அன்ஸ்வீட்டட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் இந்த மில்க் பவுடரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்காங்க. உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லைன்னா சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் இல்லை சாஃப்டாக இருக்கிற பட்டரை இதில் சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்சியில் பல்ஸ் மோட்லேயும் இல்லை 1லேருந்து 2 பல்ஸ்லேயும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கிறோமோ இது போல் அழகாக ஸ்மூத்தாக க்ரீமியாக சில்கியான 1 minute no cook ஈஸி கண்டன்ஸ் மில்க் ரெடி ஆகிடும். மறக்காமல் இந்த ஈஸி ரெசிபியை இந்த கண்டன்ஸ் மில்க் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெலிஷியஸான ரெசிபிக்கு நீங்கள் இதை சேர்த்து உங்களோட ரெசிபியும் இன்னும் நீங்கள் டெலிஷியஸாக ஆக்கலாம். பாருங்கள், கடையில் கிடைக்கிற போலவே எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். எவ்வளோ சில்கியான டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ திக்காக க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கண்டன்ஸ் மில்க். இந்த கண்டன்ஸ் மில்க்கை நீங்கள் ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட ஐஸ்கிரீம் ரெசிபீஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக ரிச்சாக இருக்கும் உங்களோட ஐஸ்கிரீம். மறக்காமல் இந்த கண்டன்ஸ் மில்க் ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. அப்புறம் நீங்கள் இதுதான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் உங்களால் பார்க்க முடியும். பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.